வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் ரீட் பீப்பிள் லைக் அ புக். இதோட ஆத்தர் பேட்ரிக் கிங். இந்த புக் தான் அது. ஸோ வெல்கம் டு மிஸ்ஸஸ் புக் பி. டுடே நம்ம என்ன பண்ண போறோம்னா பேட்ரிக் கிங் அவங்களோட ரீட் பீப்புள் லைக் அ புக் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ராக்டிவ் எம்பத்தி ஃபோக்கஸ்டு கைடுன்னு கூட சொல்லலாம். பீப்புள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி கனெக்ஷன் உருவாக்கணும், அப்சர்வேஷன் கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பீப்புளை பற்றி எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு ஒரு பாடி லாங்குவேஜஸ்லேருந்து இல்லை வந்து அவங்க பர்சனாலிட்டி டீகோடிங்காக இருக்கலாம். அவங்கள பற்றி மாஸ்டரிங் தியர் அப்சர்வேஷன், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இதை பற்றிலாம் ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான புக்கு. இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோட்டிவேஷன் த ரியல் டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நம்ம என்ன இன்சைட்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷர் பெயின் பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா பீப்புள் ஒர்க்ஸ் ஹார்டர் டு அவாய்ட் பெயின் தேன் டு கெயின் ப்ளஷர். அதனால உங்கள் பிஹேவியர் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் வந்துட்டு உங்களோட சாப்டர் 1ல வந்து கொடுத்துருப்பாங்க. மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியரல் ப்ரெடிக்டர்ல கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் motivation is an expression of shadow of our inner child still lives. இதே செகண்ட் அதில் சப் டாபிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் ப்ளஷர் ஆர் பெயின் த பிரமிட் ஆஃப் நீட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் த ஈகோன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் சம் ஒன் வந்து ஸ்டக் இன் இன்செக்யூரிட்டியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அந்த இடத்துல பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஷேடோ செல்ஃபால் தான் இன்னர் சைல்டு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹிடன் ஃபியர் அண்ட் ஈகோ இருக்க தான் செய்யும். அன்கான்ஷியஸ் பிஹேவியராக அது வந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேச ஆரம்பிக்கணும். இப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க வந்து தன்னோட ட்ரூ மோட்டிவ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்வேஸ் ஆஸ்க் வாட் இஸ் திஸ் பர்சன் ட்ரைங் டு கெயின் ஆர் அவாய்ட். அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க இல்லை எதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 2ல நான் வெர்பல் சைன்ஸ், அதாவது பாடி லாங்குவேஜஸ் இல்லைன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அந்த கிளஸ்டர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. மைக்ரோ எக்ஸ்பிரஷனை பற்றி நம்ம வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் வந்துட்டு லைக் ஹாப்பினஸாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம். இது எல்லாமே வந்து வேர்பலாக அவங்க வயதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாஸ்டர், கெஸ்டர், அந்த கிராஸ்ட் ஆர்ம்ஸாக வச்சுருந்தாங்கன்னா அது டிஃபென்சிவ். இதே வந்து லீனிங் இன்னாக இருந்துச்சுன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜஸை பார்த்து இல்லை அவங்க ஆக்டிவிட்டீஸை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து பிஹேவியரல் கிளஸ்டரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிலேபிலிட்டி எமர்ஜஸ் வென் மல்டிபிள் சைன்ஸ் அலைன். அதே மாதிரி பேஸ்லைன் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் ஹேபிட்ஸை விட கொஞ்சம் டிவியேட் ஆகி இருக்கும். ஸோ பீப்புள் கேன் சே வாட் எவர் தே லைக், பட் பாடி லாங்குவேஜ் வந்து எப்போவுமே நம்ம வந்து உண்மையை சொல்லும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அவங்களோட மெயின் கேரக்டர் என்ன, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக் அட் மை ஃபேஸ், body talk, putting it all together, human body is a whole, read it that way. Chapter 3ல personality and individual differences பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. சாப்டர் 3 டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பிக் 5 ட்ரைட்ஸ் என்ன அப்படின்னா ட்ரைட்ஸ் லைக் ஓப்பன்னஸ், அப்புறம் வந்து கான்ஷியஸ்னஸ், இன்ட்ரவென்ஷன், அப்புறம் நிறைய இந்த மாதிரி அவங்க பேசும்போதே என்னென்ன ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பிக் 5 சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மாடல் சேஞ்சஸ் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்யூனிகேஷன் ப்ரெஃபரன்சஸை மாற்றுறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை நிறைய வந்து ஆத்தர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சவங்களோட ஆத்தர்ஸ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த நேம் வந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க என்ன தாட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களோட டோன் அண்ட் டெம்போ எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம மிரர் பண்ணணும். அப்போ தான் அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக் ஸ்லோலி டு அ ரிஃப்ளெக்டிவ் பர்சன். மெதுவாக பேசும்போது தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களால் ரிப்ளை பண்ண முடியும்.
சாப்டர் 4 லை டிடெக்ஷன், கன்சிஸ்டன்சி அண்ட் காக்னிட்டிவ் லோட். இத பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல என்னன்னா, இன்கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்றது, இப்போ வெர்பலா அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாம, மாத்தி மாத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல இருக்க ட்ரஸ்ட் போயிடும். காக்னிட்டிவ் லோட் டெக்னிக் பத்தி சொல்லியிருப்பாரு. சர்ப்ரைசிவ் கொஸ்டின்ஸ், இல்லைன்னா வந்து பிஹேவியரல் ஷிஃப்ட், இத பத்தியுமே வந்து இதுல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இத இதையும் படிச்சு பாருங்க. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் பத்தி குடுத்துருப்பாங்க. ஆ ஜஸ்ட் நம்ம வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன்லேயே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றது. நர்வஸ் கெஸ்சரா இருக்கலாம். இல்ல வந்துட்டு அடுத்தவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவே நம்ம சில விஷயங்கள வந்து கையாளுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த டோட்டல் இதுக்குள்ளார தான் வந்துருது. அடுத்தது வந்துட்டு அ அடுத்த சாப்டர் 5ல வந்துட்டு யூசிங் த பவர் ஆஃப் அப்சர்வேஷன். ஏன்னா அப்சர்வேஷன்ன்றது ஒரு ஆர்ட் அண்ட் பிராக்டிஸ். மத்தவங்கள நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் அவங்கள பத்தி நீங்க வந்து அவங்கள்ட்ட பேச முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணொன்னா தின் ஸ்லைசிங் மாரி பண்ணணும். ஒரு பெர்சனோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீச் என்ன? அவங்க என்ன வெர்ப்ஸ் யூஸ் பண்றாங்க? என்ன மாரியான வேர்ட்ஸ வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்றத நீங்க வந்துட்டு மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், அவங்களுக்கு ஏத்த மாரி உங்களால பேச முடியும். ஸோ, இந்த சாப்டர்ல வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்மார்ட் அப்சர்வேஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆ இதுல வந்து 4 சேனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. பாடி, ஃபேஸ், வாய்ஸ், டோன், வேர்ட்ஸ். இது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸா வாட்ச் பண்ணணும். அதே மாரி அவங்க கன்டெக்ஸ்ட் அண்ட் கல்ச்சர் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ஆன்சர் சொல்லணும். எத்திக்ஸ் அண்ட் எம்பத்தி இதோட தான் பேசணும். ஏன்னா இது 2ம் தான் வந்து ஒருத்தவங்கள கனெக்ட் பண்றதுக்கான உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜிங் டூல் மாதிரி வந்து இது யூஸ் ஆகும். அடுத்தது வந்துட்டு, அ இப்ப வந்து பிராக்டிகலா வந்து சில டேக் அவேஸ் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஹியூமன வந்து எப்படி ரீட் பீப்பிள் லைக் அ புக் அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ரிலை ஆன் கிளஸ்டர்ஸ் ஆஃப் சிங்கிள் கெஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க பெர்சனாலிட்டி கூட மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஆ வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சைன்ஸ வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன் பண்றப்போ, உங்க எம்பத்தியோட நீங்க அவங்கள்ட்ட பேச முடியும். இது எல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் அ ஹோல் அந்த பெர்சன வந்து ஒரு புக் மாரி படிக்க முடியறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. நீங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு பீப்பிள வந்து அவங்க எதுக்காக பேசுறாங்க? இந்த மாரி பேசுறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க? அப்படின்றத நீங்க வந்து அவங்க பேசிட்டே இருக்கப்ப அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி இன்சைட்ஃபுல் அ புக் சம்மரீஸ், அப்புறம் சைக்காலஜிக்கல் புக்ஸ் இத பத்திலாம் நான் வந்துட்டு உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றேன். அ இதே மாரி நெறைய மோட்டிவேஷனல் அண்ட் ப்ரொடக்டிவ் வீடியோஸ் வந்துட்டு அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். அன்டில் தென் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.